மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான் இது. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். என்றைக்குமே நைட்டே கோலம் போட்டுருவோம். அன்றைக்கி தூரல் போட்டுகிட்டே இருந்ததால் ஒரு மார்னிங் 5 மணிக்கு மேலே எழுந்து தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா என்றைக்குமே பெரிய பெரிய கோலம் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே கோலம்லாம் இந்த ஒரு பானை 2 கரும்பு. இதை வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் போட்டுட்ருக்கேன். பார்க்குறவங்களாம் கேட்குற அளவுக்கு இந்த வருஷமும் இதே பானை தானா அப்படின்னு. அப்படின்னா பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் போட்டிருப்பேன்னு. அந்த ஒரு பானையுமே கோணப்பானையாக ஆகிடுச்சு. தூரல் வேறு வந்துருச்சு. சரி இந்த பானை அலைஞ்சா என்ன அலையாட்டி என்னன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். அம்மா தூரலாக நின்னதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா கோலம் போட்டிருப்பாங்க போல். அப்புறம் ஒரு 8 மணி போல் எழுந்து மாடு மாதிரி வரைஞ்சி ஹாப்பி பொங்கல்னு எழுதி விட்டேன். ஈவினிங் அப்போ அம்மா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் சாரீ கட்டுற பிளான் இருந்ததால் சாரீ கட்டுறேன் கட்டிக்கிட்டே இருக்கேன். சொல்லவா வேணும், அம்மா வீடு அவசரமே இல்லாமல் பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தேன். அம்மா ஆசைக்காக ஜிமிக்கி தோடு கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு சரி வீடியோ வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். பொங்கல் வைக்கிற கிளிப்லாம் அம்மா அதுக்குள்ளே பொங்கல் வச்சு சாமி கும்பிடவே எடுத்து வச்சுட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஏற்கனவே ஒரு 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒரு பொண்ணு வாங்கியிருந்தேன் எங்கள் ஊரில். அது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு இப்போ மறுபடியும் 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பொங்கல் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மாமா ஊருக்கு விளையாட்டு போட்டி பார்க்க போகிறதால அன்றைக்கே கேக் பண்ணி கொடுத்துட்டேன்.